வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளில கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்போ மழையும் வெயிலுமா இருக்குது. ஸோ கிளைமேட் மாற்றி இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கோல்டு ஃப்ளூலாம் வந்துடும். அந்த மாதிரி டைமில் சாப்பிட்றதுக்கான ஒரு பெஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு மிளகு சாதம். பூண்டும் சரி மிளகும் சரி கோல்டுக்கு ரொம்பவே நல்லது. இது நீங்கள் உங்கள் பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு மிளகோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய மிளகு காரத்துக்கு எனக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்தது. மிளகு ஒரு 10 செகண்ட் வறுபடட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்து கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கணும்னா நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் உளுந்து நல்லா வறுபடட்டும். காரத்துக்கு நான் கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். என்னோடய காஞ்ச மிளகாய் மீடியம் காரமாக இருந்ததுனால நான் 2 சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா நம்மளுக்கு மிளகே நல்லா காரமாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோக்கு வச்சுட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா ஈவனாக உங்களுக்கு அழகான கோல்டன் கலர் வரும். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இந்த மிக்சரை தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் அந்த கடாயிலே விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கருப்பு கலர் ஆகிடும். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய பல்பு பூண்டை தோலை உரிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். அதாவது 2 முழு பூண்டை நான் தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூண்டு கருவேப்பிலை ரெண்டும் நல்லா வறுபடட்டும். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா பூண்டு அழகாக ஒரு கோல்டன் கலருக்கு மாறும். பூண்டு நல்லா வேகணும், அதனால் ஃப்ளேமை மீடியமுக்கு வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வறுத்து வச்ச அந்த மிக்சர் கூடவே பூண்டையுமே சேர்த்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இதை ஒரு பக்கம் நீங்கள் ரெடி பண்ணும்போதே இன்னொரு பக்கமாக நீங்கள் ரைஸையுமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. சாதத்தை நல்லா உதிரியாக குக் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த பூண்டு மிளகு சாதம் வீட்டில் செய்யலாம். லேட்டாக எழுந்துக்கிற அன்றைக்கெலாம் டக்குன்னு இந்த ரைஸ் ஆகிடும். சட்டுன்னு பண்ணி நீங்கள் உங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரைஸை பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பொடியை நம்ம சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அதே கடாயில் நான் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் விதையை நீக்கிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேங்க. விதையை நீக்கிட்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க, இல்லைனா பயங்கர காரமாகிடும். நம்ம ஏற்கனவே பெப்பர் மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை இந்த ஸ்டேஜில். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்காதுன்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். தாராளமாக கருவேப்பிலையும் இதிலேயே சேர்த்துருங்க. கருவேப்பிலை அதுக்கப்புறம் வேர்க்கடலைலாம் இந்த எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். கூடவே வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக இதெல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறேங்க. சாதம் சேர்த்ததுக்கப்புறமா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலர்லாம் மாறணுன்ட்டு இல்லைங்க, ஜஸ்ட் குக் ஆனால் போதும். சில பேர் இந்த ரைஸுக்கு தக்காளி சேர்த்து பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி தக்காளிலாம் சேர்க்க போகிறது இல்லை. ப்ளெயினாக ஒயிட்டாக தான் ரைஸ் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 அழாக்கு சாதத்தை வடித்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இதுக்கு எந்த சாதம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் புழுங்கலரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் பச்சரிசி சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சரிசியில் கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சாதத்தை இந்த வெங்காயம் வேர்க்கடலையோடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா திருப்பி நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுங்க. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதம் வடிக்கும் போதே உப்பு நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் சாதம் போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு கருப்புளுந்து ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடி தான் இது. அரைச்ச மொத்த பொடியுமே சேர்த்துருங்க. பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக ஆகிடும். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுங்க. உதிரியாக பூண்டு மிளகு சாதம் ரெடி. நீங்கள் சும்மா மிளகு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க.
ஃப்ளூ சீசன்லலாம் இந்த சாதம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு மிளகு ரெண்டுமே கோல்டுக்கு நல்லது. இது நீங்கள் சிப்ஸ் கூட இல்லைனா ஒரு காய் கூட சாப்பிடலாம். நான் கூட்டோட சர்வ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.